ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பங்குகளில் வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்டிபிசி கிட்டேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். ஒரு மைல்ஸ்டோன் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட ஸ்டாண்ட் அலோன் கெப்பாசிட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 76,000 ஜிகாவாட்டாக இருக்குது. இதோட அது மட்டும் இல்லாமல் சில கமிஷனிங் ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 59,135 மெகாவாட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு பிக் ஜெயின் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் என்டிபிசி பொறுத்தளவுக்கும். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட. நம்ம இந்த பங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 355 to 360 அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த பங்கு இருந்தாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சு கிட்ட தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அந்த 342 அந்த சப்போர்ட்லேயே வந்துட்டு ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே வந்துட்டு அந்த இடத்துல கன்ஃபார்மாக பை பண்ண சொல்லலை. ஏன்னா ஒரு தடவை வந்துட்டு 312 வரைக்குமே இறங்கினாங்க ஒரு ரேலிக்கு அப்புறமா. ஸோ திரும்பவும் வந்துட்டு அவங்களோட ஓல்டு ஹையான கிட்டத்தட்ட ஒரு 360 அந்த லெவலுக்கு போனாங்க. திரும்பவும் ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இப்போது கரண்ட்டாக 362 அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. ஸோ திரும்பவும் இந்த பங்கில் நல்ல ஒரு என்ட்ரி வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி 355 to 360 அந்த லெவலுக்குள்ளே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே, நம்மளும் அந்த லெவலில் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த லெவல் வந்தோடனே கண்டிப்பாக நானும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்ததாக வாரி குரூப்ஸ்லேருந்து வாரி எனர்ஜிஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட குஜராத்லேருந்து ஒரு 400 மெகாவாட் ஒரு முக்கியமான ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இது மூலமாக இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ஆல்ரெடி இந்த பங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ரொம்ப ஹையரான ப்ரைஸில் இருக்காங்க, அது மட்டும் கிளியராக தெரியும். இருந்தாலும் இந்த ஆர்டர் வந்துட்டு கம்பெனிக்கு இன்னும் ஒரு பூஸ்டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் வந்துட்டு குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனிக்கிட்டேருந்து டேரெக்டாக இவங்களுக்கு வந்திருக்கு இன்டென்ட் லெட்டர். அதே போல் இதோட ரேஞ்ச் பிட்வீன் கிட்டத்தட்ட ஒரு 540 வாட் பீக் டு 570 வாட் பீக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதோடு வந்துட்டு டோட்டலாகவே இந்த இவங்களோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் சோலார் பிவியை வச்சு தான் வந்துட்டு இவங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வாரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டான நியூஸ் தான். ஆனால் ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதிகமாக வந்துட்டு அப்பர் சைட்டை ஹிட் பண்ணி இப்போ ஹையரான ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி நல்ல ஒரு இறக்கத்தில் பை பண்ணலாம். இல்லை இதை விட நல்ல பங்குகளும் வந்துட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. அந்த மாதிரி பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறத பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு ஸ்டேட் பேங்க் இந்தியாவுக்கும் HCL டெக்னாலஜிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது சைன் ஆகிருக்குங்க. இது இந்த 2 கம்பெனிகளுக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் தான் என்னை பொறுத்தளவுக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா HCL சாஃப்ட்வேர் வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் சர்வீஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு மெருகேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சில ஐடி சர்வீசஸ்க்காக வந்துட்டு இந்த 5 இயர்ஸ் கான்ட்ராக்டை HCL சாஃப்ட்வேர் கூட இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வேரியஸ் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு அது அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் இருக்க போகுது. அதுவும் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சில டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காகவும் வந்துட்டு இவங்க ஒர்க் பண்ண போகிறதா வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சில என்ஹான்சிங் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படி, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்துட்டு இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்துட்டு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்ட் டைமில் ஒரு சீக்கிரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பங்கில் வந்திருக்கு. கரண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 830 கிட்ட வந்துட்டு பங்கு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த டைமில் இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸ்டேட் பேங்க் பொறுத்தளவுக்கும். ஏன்னா அதிகமாக நான் வந்துட்டு என்னோட முதலீடுகளை வந்துட்டு ஸ்டேட் பேங்க்கில் அதிகமாக பண்ணதில்லை. முன்னாடி வச்சுருந்தேன், அதுவும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட வந்துட்டு நம்மகிட்ட பங்கு அப்படிங்கிறதும் இல்லை. ஆனால் ஏகப்பட்ட சர்ச்சைகளை அடிக்கடி மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தாலே வந்துட்டு நம்ம இந்த பங்குலேருந்து முழுமையாக வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? ஆனால் HCL டெக்னாலஜிஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு டிப் அப்படிங்கிறது HCL டெக்னாலஜியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறதும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு HCL டெக்னாலஜி சொல்லுவேன். நீங்கள் இந்த பங்கை வாங்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரே பட்சத்தில் இந்த டைம் ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கும் HCL டெக்னாலஜி பை பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு இந்த பங்கு ஒரு 10 to 15% மேலே, அதாவது கிட்டத்தட்ட 20% கூட போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற பங்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் இதை பங்கு கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். மேபி நான் இன்னும் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் பண்ணிவிட்டு எந்த லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இதில் நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
அடுத்ததா நிறைய நண்பர்கள் என்கிட்ட சவுத் இந்தியன் பேங்க் பத்தி சொல்லுங்க பிரதர். ரீசென்ட்டா அந்த ஸ்டாக்க பத்தி பேசவே மாட்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்குங்க. கண்டிப்பா இந்த நியூஸோட அந்த ஸ்டாக்க பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு வந்துட்டு இவங்களோட ஒரு கொலாபரேஷன் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸில் ஸோ ஃபைனான்சிங் ஹெல்ப் வந்துட்டு இப்போ சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட தான் அவங்க போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கொலாபரேஷன் கண்டிப்பாக சவுத் இந்தியன் பேங்க்குக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸாக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடியே தெரியும் நல்ல ஒரு ஹையரான ப்ரைஸில் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு 920 to 940 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி அந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்பவும் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கில் திரும்பவும் ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் வேடிக்கை பார்க்கறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டாக்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நம்ம எப்பவுமே இந்த ஸ்டாக்கில் பை த டிப் அப்படிங்கிற பாலிசியை ஃபாலோ பண்ணுறதுனால திரும்பவும் 920 to 940 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம சின்ன ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஆனால் சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்துட்டு ரைட் இஷ்யூக்கு அப்புறமா அதிகமாக அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 29.5 அந்த ரேஞ்சில் வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சடனாக ஒரே நாளில் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற வேல்யூவை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு 30 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு கீழே வரவே இல்லை. ஆனால் திரும்பவும் வந்துட்டு இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பங்கில் உருவாயிருக்கு. ஸோ திரும்பவும் இந்த பங்கு வந்துட்டு 29.5 அந்த ரேஞ்சுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்திருக்கறனால இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 29.5 அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மேபி அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்ததான் நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் ஜேபி பவர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக அவங்களோட Q4 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம முன்னாடியே வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய அந்த பங்குகள் கிடச்சிச்சு. இருந்தாலும் ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க அதை பார்த்து அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பங்கில் இன்னும் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அவசரப்பட்டு நம்ம உள்ளே இறங்கி இதில் வேறு ஏதாச்சும் நமக்கு கசப்பான ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப நம்ம லாஸ் மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குவார்ட்டர் ரிசல்ட் மார்ச் 2024 மட்டுமே பார்க்கும்போது ஸோ டிசம்பர் குவார்ட்டரில் 2190 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாகவே இந்த குவார்ட்டரில் 1515 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கான காரணம் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி பொறுத்தளவுக்கும். அடுத்ததாக வந்து நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போதும் ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட கரண்ட்டாக 589 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் அதாவது டிசம்பர் குவார்ட்டரில் வெறும் 173 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. இதுவே செப்டம்பர் குவார்ட்டரில் பார்க்கும்போது வெறும் 69 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் டைமில் நிறைய டைம் வந்துட்டு நெகட்டிவ் ரிசல்ட்டும் வந்துட்டு கம்பெனி சைடில் கொடுத்து தான் இருந்திருக்காங்க. ஸோ அப் அண்ட் டிப் அண்ட் ரிசல்ட் தான் வந்துட்டு கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 500 crores மேலே இவங்க நெட் ப்ராஃபிட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஃபஸ்ட் டைம். அதோட ஏர்னிங் பர் ஷேர்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. மார்ச் 2023 குமுலேட்டிவாக 5787 கோடி கொடுத்த இடத்துல கரண்ட்டாக 6763 கோடி கிட்டத்தட்ட 1000 crores வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இயர் பை இயர் வந்துட்டு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சாலிடாக வந்துட்டு நோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. அதே போல் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்துட்டு நல்ல விதமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போன டைம் 19% இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கரண்ட்டாக 33% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதர் இன்கமில் வந்துட்டு ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது நடந்திருந்தாலும் ஓவராலாக ரிசல்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கிட்டத்தட்ட 1000 crores வந்துட்டு ரீச் பண்ணியிருக்காங்க போன டைம் மட்டுமே. ஆனால் ப்ரீவியஸ் இயர் 2023 வெறும் 55 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸோ கொடுத்த இடத்துல கரெக்டாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கரெக்டான டைமாக இது அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சரில் வந்துட்டு நம்ம ஒரு கிளியரான என்ட்ரி எடுக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தோணுது. ஆனால் எந்த லெவலில் என்ட்ரி எடுக்கலாம்? ஏன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது பங்கு ஏகதோஷமாக மேலே ஏறுவாங்க. ஸோ எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன, எந்த ப்ரைஸில் வாங்கினா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு கிளியரான வீடியோவோட ஒரு செப்பரேட் அனலைஸோட உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இதில் என்ட்ரி ஆகலாம். தடபடலாம் வந்துட்டு உள்ளே போக வேணாம் அப்படிங்கிற ஒப்பீனியன். ஸோ வெயிட் பண்ணி நல்ல ஒரு லெவலில் பை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் எல்லாமே உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த நியூஸஸ் எல்லாமே. ஓகேங்களா? மேபி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதை பற்றி நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.